வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இது ரொம்ப லேட்டான பதிவு அப்படின்னாலும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்றதுனால இதை உங்களுக்கு பதிவிடுறேன். பாவங்களை போக்கும் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை நமது முன்னோர்களான மறைந்தவர்களை, பித்ருக்களை வழிபட வேண்டிய முக்கியமான திருநாள் அமாவாசை. அதாவது அன்று நாம் அவர்கள் தாகத்தை தீர்த்து அமைதிப்படுத்த வேண்டும். அதில் ஓராண்டில் சிறப்பு பெற்ற அமாவாசைகள் 3. அவை ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. வழிபாட்டின் அவசியம்: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். பிதுரர் அதாவது பித்ருக்கள், குலதெய்வம், விருந்தினர், சுற்றத்தார், தான் என்ற ஐவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை வழுவாமல் செய்வது ஒவ்வொரு இல்லறத்தானுடைய வாழ்வியல் தர்மம் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எனவே பித்ருக்கள் வழிபாடு என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக செய்யப்பட்டு வரும் வழிபாடாகும். அதை தவறியவர்களுக்கு சன்னதி விருத்தி ஏற்படாது என்றும் நம்பப்படுகிறது. தர்ப்பணம்: தர்பை புல்லை வைத்து அதில் பித்ருக்களை ஆவாகனம் செய்து எள்ளும் நீரும் தருவதையே தர்ப்பணம் என்பர். ஆடி அமாவாசை: ஒரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் என்பதால் ஓய்விற்கு சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து வரவேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கிறோம். மகாலய அமாவாசை: நம்முடைய தர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்று பூமிக்கு வருகிறார்கள். எனவே புரட்டாசி மாதம் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தை அமாவாசை: பிறகு தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய பித்ருலோகத்திற்கு திரும்புகிறார்கள். தேவர்களின் ஓய்வு காலத்தில் பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி வழியனுப்பும் விதமாக தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதே முறையாகும். பாவங்கள் அகல: பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்களை ஆடி அமாவாசையில் வரவேற்கும் விதமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறினால் பாவங்கள் விளையும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே பாவங்கள் அகல அனைவரும் ஆடி அமாவாசையான பித்ரு கடன் செலுத்தி முன்னோர்களின் ஆசியையும் பெறுங்கள். பெற்றோர்களின் தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரையும் இழந்த மகன் மட்டுமே இவ்வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாரேனும் ஒருவர் இருக்கும் பட்சத்தில் செய்வதும் தவறு. நன்றி.